மிக முக்கியமான பிரச்சனையாக நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாள் அந்த கூட்டத்தொடரில் கர்நாடக அரசாங்கம் காவிரியில் மேகதாட்டில் புதிய அணை கட்டுவதற்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் ஆதரவோடு ஒரு தீர்மானம் என்பது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து காவிரியில் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு தொடர் முயற்சியை செய்து கொண்டிருக்காங்க. இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் கடந்த ஆண்டு பட்ஜெட்லேயே 9,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அதில் 1000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவித்து பூர்வாங்கமாக அந்த பணிகளை துவங்குறதுக்கான ஒரு முயற்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் காவிரியில் நாங்கள் மேகதாட்டில் புதிய அணை கட்டியே தீர்வோம், தமிழ்நாடு அதை தடுக்கவே முடியாதுன்னு ஒரு பதட்டமான பேச்சை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசாங்கம் நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தில் அனைத்து கட்சிகளும் பேசும்போது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு புதிய திருத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த திருத்தம் சட்டமன்றத்தில் முழுவதும் வாசிக்கப்படலை. அந்த திருத்தத்தை உடனடியாக முதல்வர் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தத்தோடு இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, காவிரியில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு சம்பந்தமாக ஒரு புதிய நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஏற்புடையதில்லை. ஏற்கனவே காவிரி நதிநீர் தாவாவுக்காக 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 91 நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பை கொடுத்தது. அதற்கு பிறகு 2007 காவிரி நடுவர் மன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை அந்த பிரச்சனையில் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு கர்நாடக அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் நமக்கான நீர் என்பது குறைக்கப்பட்டுங்கிறதுக்காக மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்துக்கு போனது. காவிரி சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018 உச்சநீதிமன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை மாதவாரியாக திறக்கணும்னு இறுதி உத்தரவு கொடுத்தாச்சு. அந்த உத்தரவு மத்திய அரசாங்கத்தினுடைய அரசிதழில் வெளியிடப்பட்டு அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் அதே மாதிரி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு எல்லாம் அமைக்கப்பட்டு அதெல்லாம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த தீர்ப்பு அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாது. காவிரி நதிநீரை பயன்படுத்தக்கூடிய கர்நாடகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களும் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும். இதை மீறக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2018 தெளிவாக தீர்ப்பு கொடுத்தாச்சு. இதை மீறி தான் கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து மேகதாட்டில் அணை கட்டுவதற்கான முயற்சியை செய்கிறாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2014 எதிர்ப்பு தீர்மானம் போட்டிருக்கோம். 2015 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2018 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2022 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்பையெல்லாம் மேகதாட்டுக்காக புதிய நடுவர் மன்றம் அமைக்கப்படணுங்கிற எந்த கோரிக்கையும் எழல, யாரும் முன்வைக்கல. இப்போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இப்படி ஒரு திருத்தத்தை கொடுத்து அந்த திருத்தத்தோடு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத தமிழ்நாடு விவசாய சங்கம் ஏற்றுக்கொள்ளல. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் அந்த திருத்தத்தை நீக்கி அந்த புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நீக்கிவிட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றன்னு கேட்கிறோம். ஏன்னா இது காவிரி பிரச்சனையில் மீண்டும் சிக்கலாக்கும். காவிரி நதிநீரை பயன்படுத்துவதற்காகத்தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த நதிநீர் தாவாக்கல்ல பன்மாநில நதிகள் பாயக்கூடிய இந்த மாதிரி நதி பிரச்சனையில் அதில் அணை கட்டுவதற்காக இதுவரைக்கும் எந்த நடுவர் மன்றமும் அமைக்கப்பட்டதா தெரியல. நதிநீரை பங்கிட்டுக் கொள்வதற்காகத்தான் நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டு அதில் தீர்வு காணப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய யோசனை என்பது காவிரி பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கும். இதில் அதிர்ச்சி என்னன்னா, கடந்த 4/3/2026 அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் எழுதிய அந்த சரத்துக்களை தான் நேற்றைய தீர்மானத்தில் இணைக்க சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி பிரச்சனை சம்பந்தமாக மேகதாட்டில் அணை கட்டுவது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாங்க. சட்டமன்றத்தில் 2022 தீர்மானத்தை போட்டாங்க. அதிலே எல்லாம் இந்த புதிய நடுவர் மன்றம் அமைக்கணுங்கிற எந்த கோரிக்கையும் யாரும் வைக்கல, அவர்களும் அதில் வெளியிடல. அப்படிப்பட்ட சூழல்ல இப்போது இந்த தீர்மானத்தில் இப்படிப்பட்ட புதிய நடுவர் மன்றம் 1956 அந்த நதிநீர் தாவா பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் 4வது பிரிவை பயன்படுத்தி புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்றது
தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இந்த பிரச்சனையை மீண்டும் பின்னோக்கி இழுத்து கொண்டு செல்வதற்கு தான் இது பயன்படும். எனவே அந்த சரத்துக்களை நேற்று நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்திலிருந்து நீக்கி மாநில அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு கடந்த காலத்தில் இந்த கடிதத்தை அவங்க எழுதலை. ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க நடத்துகிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2022 தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்பையெல்லாம் இந்த அணை சம்பந்தமாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற எந்த சரத்துக்களும் அவங்க கொடுக்கல. அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அவங்க இதெல்லாம் முன்மொழியல. திடீரென்று 4/3 இப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பது நேற்று மாண்புமிகு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுத்த தீர்மானத்தின் மூலமாக தான் இன்னைக்கு வெளியில் தெரியுது. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. எனவே இந்த செயல் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, குறிப்பாக காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும். எனவே புதிய எந்த விதமான நடுவர் மன்றமும் அமைக்க வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு நடைமுறையில் இருக்கும்போது அதை பின்பற்றணும். அதை மீறக்கூடிய செயலை கர்நாடக அரசாங்கம் தான் செய்து அதற்கு உரிய சட்ட போராட்டங்களை நடத்தி காவிரியில் மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லை, அவங்க உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க. கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் என்பது பாதிக்கப்படும். சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்க ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னா, இந்த மழை காலத்தில் உபரியாக வரக்கூடிய தண்ணீர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினியோ, கேரங்கியோ, ஹேமாவதியோ, கிருஷ்ணசாகர் அணைகளில் தேக்க முடியாத தண்ணீர், அதை தேக்குவதற்கு உரிய இடமாக இதை பார்க்குறாங்க. இதுவரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளில் இருக்கக்கூடிய கொள்ளளவை விட மேகதாட்டு அணை கட்டினா ஏறக்குறைய 69 டிஎம்சி தண்ணீரை தேக்க முடியும். அப்போ மழை காலத்தில் உபரியாக வண்டி வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீரை கூட விடக்கூடாது என்பதற்காக தான் மேகதாட்டில் அணை கட்டுறாங்க. அது அவங்க சொல்லக்கூடிய பெங்களூருக்கான குடிநீர் தேவை என்பதெல்லாம் ஒரு தவறான காரணம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அணைகள்லேருந்து பெங்களூருக்கு தேவையான 4.5 டிஎம்சி தண்ணீர் என்பது குடிநீருக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை, இதில் சமரச பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்பின் அடிப்படையில் மாத வாரியாக நம்மளுக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக தான் நம்ம சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்துகிறோம், விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் இத்தனை டிஎம்சி நீர் ஆண்டு என்பது ஜூனில் தொடங்கி அடுத்த மே மாதம் வரைக்கும். அப்போ ஜூனில் 9.19 டிஎம்சினா ஒவ்வொரு மாதமும் அது 177.25 டிஎம்சி என்பது ஒவ்வொரு மாதமும் எந்த அளவு கொடுக்கணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் காவிரி மேலாண்மை ஆணையமோ ஒழுங்காற்றுக்குழுவும் இருக்குது. அவங்க அதை கடந்த காலத்தில் நம்ம இதில் முறையிட்டு தான் போராடி தான் தண்ணியை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதில் சமரச பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடம் கிடையாது. ஏற்கனவே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டாச்சு, அது இறுதி தீர்ப்பை கொடுத்தது, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்தாச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு உரிய உரிமையை, பங்கை பெறணும். அதை ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் போராடி அல்லது அரசாங்கம் போராடி நம்ம உரிய தண்ணீரை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் இயற்கை ஒத்துழைப்பு இல்லாத போது இப்போ இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிட்டு இது வரைக்கும் முழுசாக பெய்யலை. அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள்லையும் தண்ணி கம்மியாக இருக்குது, காவிரி நீர்ப்பிடிப்புகளில் முழுசாக மழை பெய்யலை. இந்த மாதிரி ஆண்டுகளுக்கு உட்பட அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர் பற்றாக்குறை ஆண்டுகளில் எப்படி பகிர்ந்துக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அணைகளில் இருக்கக்கூடிய அளவு என்ன, இங்கே எவ்வளவு தேவை இருக்குது அப்படிங்கிறதுலாம் அதுக்கான கணக்கீடெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்துக்குரிய பங்கை பெறணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை.